மறுபடியும் இந்த நல்ல காலையில் இயேசுவி நாமத்தில் உங்கள் ஒருவரும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல காலை வேளை, காலைதோறும் கர்த்தர் கிருபை உதாரிக்கிறது. இந்த நாளும் வெற்றியினால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக அற்புதம் செய்கிற நாள். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட குடும்பம், உங்களோட ஊழியம், உங்களுடைய ஜீவியத்திலே இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் மாறும். ஆமென். ஏனென்றால் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்லதாய் கண்டால் அதில் செய்கிற எல்லாவற்றையும் நல்லாவே செய்ய ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார், சித்தமாக இருக்கிறார். அவர் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களோட குடும்பத்திலே, உங்களோட ஊழியத்திலே, எப்பேற்பட்ட காரியத்திலும் இந்த நாளிலே தேவன் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். இந்த நல்ல காலையிலே நாங்கள் இந்த தொடர் செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். என்னது பவுல் சொல்லுகிறார், ஆனபடியினாலே நாங்கள் புறம்பான மனுஷனை குறித்து நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்றால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைந்து அவன் புதுதாக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அதிசீக்கிரத்தை நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் அதிகமான கனமகிமையை உண்டாக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களை நாங்கள் பார்த்திருந்தோம், பவுல் கொரிந்து சபையிலிருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லத்தான் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த புறம்பான சரீரத்தில் வருகிற பிரச்சனைகள் 8, 9 வசனம், 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னது? நெருக்கம், துன்பம், மனமடிவு, கலக்கம், கைவிடப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் வார நேரம் இந்த எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மனமடிந்து போய் சோர்ந்து போகிறார்கள். ஏன்? புறம்பான வாழ்க்கையிலே அவர்கள் அதறியப்பட்டு போகிறார்கள். பவுல் என்ன சொல்றாரு? புறம்பான மனுஷனை குறித்து நாம் கவலைப்படுவதை விட உள்ளான ஜீவியத்திலே, உள்ளான மனிதனிலே நாம் நம்மை நாளுக்கு நாள் பலனடை செய்வோம் என்று நாங்கள் பவுல் சொல்லியிருந்தார். ஆகவே கடந்த நாட்களில் 4 காரியங்களை நாம் 4 நாட்களாக பார்த்திருந்தோம். 4 காரியங்களை முதலாவது நாம் பார்த்திருந்தோம், எப்படி உள்ளான மனுஷன் பலனடைவான் என்று. அதே 4ஆம் அதிகாரத்திலே 2, 3 வசனம் சொல்கிறது, வெட்கமான அந்தரங்க கிரியைகளை வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேதத்தை புரட்டாமல் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் மனசாட்சிக்கு முன்னுக்கு நடப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். அது என்ன சொல்றாரு? முதலாவது, எங்கள் உள்ளான ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாய் வாழுகிற நேரம், பரிசுத்தமாய் ஜீவிக்கிற நேரம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்க மனிதனான ஆவிக்குரிய மனுஷன் பலனடைவான் என்று பவுல் சொல்லுகிறார். 2வது நாங்கள் பார்த்தோம், அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம், விசுவாசித்தேன் அதனால் பேசுகிறேன் பவுல் சொல்லுகிறார். அதாவது நம்முடைய உள்ளார்ந்த ஜீவியம், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடையணும் என்றால் கர்த்தரை மட்டும் விசுவாசித்து ஓடுற வாழ்க்கையை ஓட வேண்டும். நவீன நாகரிகங்கள், தொழில்நுட்பங்கள், எத்தனையோ காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம், இப்பொழுது உண்டு. கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு, விசுவாசம் வைக்க முடியாத அளவு போராட்டங்கள், பாடுகள் உண்டு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். பவுல் சொல்றாரு, விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவாயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமா இருப்பது கூடாத காரணம். 2வது, உள்ளாத மனுஷன் விசுவாசித்து ஓடுவோம். 3வது, அதே அதிகாரத்தில் அதுக்கு அடுத்த வசனத்தில் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்வோம், எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்வோம். இதுவரை இப்ப நடக்கிறதை வைத்து அல்ல. சில இப்ப நடக்கிறதிலே உள்ளாந்த வெளிப்படையான ஜீவியத்தில் போராட்டம், நெருக்கங்கள், கலக்கங்கள், கைவிடப்படுதல், நிந்தனைகள், சோதனைகள் இருக்கலாம். ஆனால் இதுக்கு முதல் நம்ம நடத்தி வந்த பாதை, கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகள், ஆண்டவர் செய்த கூட இருந்த காரியங்கள், ஜெபத்துக்கு பதில் தந்தது, தனிமையிலே துணையாக இருந்தது, இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் நாம் சோத்திரம் செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையை விட நடந்து வந்த வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும் நம்ம சோத்திரம் சொல்லுகிற நேரம் உள்ளாந்த வாழ்க்கையிலே புது பலன் உண்டாகும். நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா, கோலியாத்து தாவீதுக்கு முன்னுக்கு போகிற நேரம் சவுல்கிட்ட சொல்கிறாரு, தாவீது சொல்கிறான், இவன் எப்படி நீ கொல்ல போகிற, நீ சின்ன பொடி நினைக்கிறான். அப்போ தாவீது சொல்கிறாரு, நான் ஆடு மேய்க்கிற நேரம் ஒரு நாள் ஒரு சிங்கமும் கரடியும் வந்து என்னுடைய ஆட்டை பறித்து கொண்டு போனது. ஆனால் நான் தொடர்ந்து போய் அதை அடித்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன் என்று அவன் சொல்லுகிறான். அதுக்கு உதவி செய்த ஆண்டவர் இவனையும் எனக்கு அடிக்க கொல்ல உதவி செய்வார். ஆகவே செய்த நன்மையை, செய்த அற்புதத்தை நாம் நினைத்து சோத்திரம் பண்ணுகிற நேரம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம உள்ளார்ந்த மனுஷனில் பலனடைய ஆண்டவர் நம்ம கிருபை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். நேற்றைய நாள் நாங்கள் பார்த்தோம், காலையிலே நாங்கள் பார்த்தோம் 4வது காரியம், அதாவது கர்த்தருடைய வார்த்தையிலே பேதுருவில் சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருந்து நீங்கள் வளர வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே 4வது என்ன? கர்த்தர் வார்த்தையிலே வளர வேண்டும்.
யோவான் 15:7 சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்கள் நிலத்திலிருந்தால் கேட்டுக்கொள்ள இதுவது அது கிடைக்கும். அதாவது வார்த்தை வல்லமை உள்ளது, சத்தியம் உள்ளது, ஜீவன் உள்ளது, அது உருவாக்க சக்தி உண்டு. எந்த மனிதனை மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. இல்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்குறது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே 4வது கர்த்தர் வார்த்தையிலே நாம் வளர வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த காலையிலும் ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காலையிலே 5வது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிற போது நம்முடைய உள்ளான மனுஷன் புது பலன் அடைவான். கர்த்தருக்கு காத்திருக்கிற போது நமது உள்ளான மனுஷன் புது பலன் அடைந்து நாளுக்கு நாள் அவன் வளர்ச்சி அடைவான். ஏசாயா புஸ்தகத்திலே 40ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த புறம்பான மனுஷன்ல வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், கவலைகள், பாடுகள், வேதனைகள், இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும். உள்ளான மனுஷன் பலனடைய 5வது காரியம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு காத்திருக்கிற நேரம் இல்லை. எல்லாம் அவசர உலகம். இன்றைக்கி ஒரு இடியப்பம் சாப்பிடணும்னா இன்றைக்கி இடியப்பம் கடையில் இருக்கிறத போட்டு சூடாக்கினா நம்ம சாப்பிட முடியும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு இடியப்பம் சாப்பிடணும்னா எவ்வளோ வேலை செய்ய வேண்டும். இன்றைக்கி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் சொல்லி சொல்லுகிறார்கள். எல்லாமே மிக விரைவாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே உங்கள் உள்ளான மனுஷன் பலனடைய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற போது அவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைவார்கள். உங்களுக்கு தெரியுமா, கழுகு வயதாய் போன காலத்திலே கல்மனையிலே உச்சியில் போய் யாரும் போக முடியாத இடத்திலே வெடிப்பில் போய் என்ன செய்யுமா, தன்னுடைய சொண்டாலே தன்னுடைய இறகுகளை கொத்துமாம், தன்னுடைய நகத்தை கொத்தி கிழிக்குமாம். கடைசா எல்லாம் கொத்தி இறகெல்லாம் விழுந்தபோது தன்னுடைய சொண்டை அதை என்ன செய்யும், கல்லிலே கொத்தி உடைக்குமா. அப்பொழுது அந்த கழுகு இறைச்சி போல அது மாறிவிடும். சொன்ன ரத்தம் வரும், பார்க்க அசிங்கமாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, அந்த கழுகு அப்படியே காத்திருக்குமா, நாள் கணக்காக மாத கணக்காக காத்திருக்குமா. காத்திருக்க காத்திருக்க அதுக்கு புது இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும், புது சிறகுகள் முளைக்க புது சொண்டு அதுக்கு முளைக்க ஆரம்பிக்கும், புது கை நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும், கழுகு புது பலன் அடைய ஆரம்பிக்கும். அப்போ ஏசாயா புத்தர் என்ன சொல்கிறாரு, இப்படி நாம் பலவீனம் வார நேரம், போராட்டம் வார நேரம், கவலைகள் வார நேரம், உபத்திரவம் வார, நெருக்கம் வார நேரம், நம்ம தள்ளப்படுற நேரம், கலக்கம், மனமுறிவடைகிற நேரம் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ஊழியக்காரலாக இருக்கலாம், விசி 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 என்று ஓடிக்கொண்டிருக்கலாம். சிலவளை ஜெபிப்பதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், தனிப்பட்ட ஜெபம், ஒரு உபவாசம் இருந்து எத்தனை நாட்கள் என்று தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே கட்டாயம் நீங்கள் அமர்ந்திருங்கள் தேவ சமூகத்திலே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள். அப்போஸ்தலர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, அப்பொழுது பரிசுத்தாவி கொடுத்து வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எப்பொழுது இயேசு சொல்லிவிட்டு போகிறார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள். அவர்கள் 120 சீசரும் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு காத்திருந்த போது கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல் வந்தது. இவ்வளவு நேரம் பயப்பட்டு போயிருந்த பேதுரு, இவ்வளவு நேரம் பயந்து போயிருந்த பேதுரு, ஒளித்த பேதுரு இன்றைக்கு தைரியமாய் சொல்லுகிறான், இயேசு எங்களை உயிரோடு இயேசு எழுப்பினார், அதுக்கு நாங்களே சாட்சி என்று பிரசங்கம் பண்ணுகிறான். ஆகவே நியமன ஆண்டோட கர்த்தர் உங்களை ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்ல ஒரு விசுவாசிகளை சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமா? படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் வைராக்கியமாய் ஒரு துறையில் முன்னேற வேண்டுமா? தொழில் செய்கிற தகப்பன் தாய்மாரை நீங்கள் உங்களுடைய தொழில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டுமா? நான் உங்களுக்கு சொல்ல ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலை கர்த்தருக்கு காத்திருங்க. ஓடி 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 ஒன்றுமில்லாமல் போகிறது. அன்றைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, எவ்வளோதான் இவருடைய கணவன் உழைத்து வந்தாலும் அந்த ஓட்டப்பானையில் போடுறது போல போகுது, இல்லை மிச்சம் இல்லை. இன்றைக்கு வந்தால் நாளைக்கு என்னென்னு தெரியாது. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, வேதனைகள், கலக்கங்கள், தோல்விகள், எந்த நாளும் வேலை தான், எந்த நாளும். சில பேர் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சில பேர் வீட்டில் இருப்பது குறைவு. என்ன பிரச்சனை? இவைகளால் நாம் பலன் அடைவதில்லை. சிலர் நினைக்கிறாங்க இவைகளால் பலன் அடைய முடியும். சில பணத்தை சம்பாதிக்கலாம், மக்களை சம்பாதிக்கலாம், ஆஸ்தியை சம்பாதிக்கலாம், சொத்துக்களை சம்பாதிக்கலாம். அதனால் உள்ளான மனுஷனில் பலன் வராது. பிள்ளைகளே, கொஞ்சம் காத்திருங்க. இதுவரைக்கும் காத்திருக்கலையே, அதை கேட்குற நேரம் உங்கள் மனசில் ஒரு யோசனை, ஒரு பாரவோ, நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து எத்தனை நாள் என்று தெரியாது. தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அமர்ந்திருந்தேன்,
இன்றைக்கு அது குறைவு. அன்றைக்கு எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று. ஆகவே நீங்கள் உணர்வெல்லாம் இருந்தால் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். உங்கள் உள்ளான மனுஷன் பலனடையணும் உண்டு. 5வது, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. இந்த ஏசாயா சொல்றார் பாருங்க, கர்த்தருக்கு காத்து கழுகுகளைப் போல புது பலனடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. இதுக்கு முதல் பாருங்க, சோர்ந்து போறவனுக்கு அவர் சத்துவத்தையும் பலனில்லாதவனுக்கு அவர் பலனையும் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். அதுக்கு முதல் வசனம் சொல்லப்படுது, 30ஆம் வசனம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் விழமாட்டார். அதன் அர்த்தம் என்ன? எவ்வளோ பலசாலிகளும் சோர்ந்து போவார்கள், எவ்வளோ பலசாலிகள் இல்லாமல் போவார்கள், விழுந்து போவார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தரை காத்திருக்க தைரியமாக இருப்பார்கள். அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அவர்கள் குடும்பம் செழிக்கும். அவர்கள் தொழிலில் ஒரு மாற்றம், அவருடைய கல்வியில் ஒரு அவருடைய ஊழியத்தில் ஒரு மாற்றம். இன்றைக்கி மற்ற ஊழியக்காராக்களை பார்த்து கொண்டீங்க, அவர்கள் ஆத்துமாக்கள் நிறைய அவர்கள் நடக்குது. ஏன் எனக்கு ஒரு ஆத்மா வருதில்லை? ஏன் என்னுடைய ஊழியத்தில் மாற்றங்கள்? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். யார் உங்களை கண்டான காணாட்டி என்ன, யார் உங்களை மதிச்சான மதிக்காட்டி என்ன, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்துருங்க. தேவ சமூகத்தில் காத்துங்க. புது பலன் அடைந்து கர்த்தர் வல்லமையோடும் வரங்கள் கனிகளோடு ஊழியம் செய்யுங்க. அதிக நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பலத்த காரியங்கள் உங்கள் ஊழியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அதை விட்டு போட்டு வேலை 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 ஊழியம் என்று 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒரு பலனும் இல்லை. உங்கள் உள்ளான மனுஷன் பலன் அடைந்து போக மாட்டான், சோர்ந்து போயிடுவான். இன்றைக்கி அதறியப்பட்டு இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்களுக்கு நல்லா உற்சாகம் ஓடுறாங்க சில தம்பிமா. ஆனால் நடக்கண்டே தான் ஒரு சோதனை வார நேரம் விழுந்து போகிறாங்க. என்ன காரணம்? உள்ளான மனுஷனில் பலன் இல்லை. கர்த்தரை காத்துறீங்க தம்பி, ஐயா, நீ கர்த்தரை காத்துரு, தங்கச்சி கர்த்தரை காத்து, சகோதரா தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, ஜெபம் பண்ணு, ராத்திரி எலும்பு, நள்ளிரவு எலும்பு, அதிகாலையில் எலும்பி ஜெபி, ஒரு நாள் கிளம்பில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபி, ஆண்டவரே என்னை தைரியப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும் என்று சொல்லும். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய. என்ன? பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்க ஒரு புது பலனுக்குள்ளே வரும். உள்ளான மனுஷன் பலன் அடைவான். ஆமென். பாவங்களோ சோதனைகளோ பிசாசோ மனிதர்கள் வார காரியமோ மாம்சத்தின் கிரியிலோ உங்களை ஒன்றும் செய்வதில்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ளே உள்ளான மனுஷன் பலன் அடைந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அதிக நேரம் பேசலாம், ஆனால் சுருக்கமாக நான் முடிக்கிறேன். 5வது காரியம், நாவீர பலனுடைய உள்ளாந்த மனுஷன் நமக்குள்ளே அவன் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருங்க. இன்றைக்கு நேரம் விடுங்க, ஊழியத்தை குறைங்க, வேலைகளை குறைங்க, ஆண்டவரை போய் காத்துருங்க. ஆண்டவர் என்ன பலப்படுத்தும். நான் சோர்ந்து போகிறேன், அடிக்கடி தைரியப்படுகிறேன், அடிக்கடி எனக்கு ஒரு பிழையான எண்ணம் வருகிறது, என்ன செய்யணும்னு தெரியாது, ஒரு அலட்சியத்தன்மை, ஆண்டவர் என்னுடைய தீர்மானங்கள் முடியுதில்லை, எனக்கு உதவி செய்யும் என்று தேவசத்தில் காத்திருங்க. காத்திருக்க கழுகுகளுக்கு எப்படி புது பலம் வருகிறது, அதே போல் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்க ஆண்டவரால் முடியும். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, 5வது காரியம், எப்படி உள்ளான மனுஷன் பலனடைய முடியும்? ஆண்டவரை கர்த்தருக்கு காத்திருப்பதாலே. ஏசாயா 40ஆம் அதிகாரம் ஆண்டவரை 31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்க கழுகுகளைப் போல பலனடைவார்னு சொன்னபடி நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கட்டும், காத்திருக்கட்டும், ஆயத்தப்படட்டும் ஆண்டவர். அதனால் பலனடைந்து நன்றாய் ஊழியங்களை செய்ய, நன்றாய் குடும்ப வாழ்க்கை வாழ, நன்றாய் படிக்க, நல்ல வாலிபத்தை காத்துக்கொள்ள, நல்ல பிரஜையாக வாழ தேவன் ஒவ்வொருக்கு உதவி செய்யும்படி சொல்லி இதை கேட்குறவங்க ஆண்டவரோட வாழ்க்கையை கிரியை செய்வது, இன்றைக்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறது கிரியை செய்யும், மாற்றங்களை கொடும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் இப்படி அன்பிங்கத்தில் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்க, காத்திருங்க. உங்கள் உள்ளான மனுஷன் பலனடைவான். இது உங்களுக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட நண்பர்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். நாளை சந்திப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால மாறும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.